அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ யூஎஸ்ஐல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ்ல தான் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பை கேண்டில் தான். ஸோ அதோட அடுத்த டார்கெட் என்னவா இருக்கும் யூஎஸ்ஐலன்னு பார்த்தீங்கன்னா $77 வரைக்கும் வந்துட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீழே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் MCXல நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ 6275ங்கிறது ஒரு நல்ல பிவோட் ரேஞ்ச். ஸோ அந்த இடம் வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே வந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக 6410 வரைக்கும் வந்துடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 125 பாயிண்ட்ஸ் பக்கம் அப் கொடுக்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரியே நடந்திருக்கு. ஸோ நேற்று லோ வந்து பார்த்தீங்கன்னா 6272, ஹை வந்து 6434. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6275 இருந்து ஸோ மார்க்கெட் வந்து 6410 வரைக்குமோ வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து எந்த மாதிரி வந்து போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா ஸோ இன்னைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 6481, பிவோட் பாயிண்ட் வந்து 6375, சப்போர்ட் வந்து 6326. ஸோ 6480 வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ இது எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6480 தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு. அதுவும் எந்த நாள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதியோட கேண்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட ஹை வந்து 6481. ஸோ அந்த கேண்டில் வந்து கிட்டத்தட்ட -290 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ அகைன் அந்த இடம் வந்தால் தான் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுமே தவிர ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் மோட்ல தான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப எந்த இடத்துல வந்தால் பை பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி இந்த ஹையை பிரேக் பண்ணி ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா யூஎஸ்ஐலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு ஹையை பிரேக் பண்ணாலோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணி ஓப்பன் ஆனாலோ கண்டிப்பாக வந்து அந்த 6480 வந்து டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து அதாவது ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணி ஓப்பன் ஆனாலோ இல்லை இன்பிட்வீனில் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணாலோ ஸோ கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து 6480 வரைக்கும் வந்துடும். ஸோ ஹையை பிரேக் பண்ணால் நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ 6480 வரைக்கும் போயிட்டு ஸோ அந்த இடத்துல 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஸோ அதோட டார்கெட் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிவோட் வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ எதனால் சொல்கிறேன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து -290 பாயிண்ட்ஸ் வந்து கீழே ஃபால் ஆயிருக்கு. ஸோ அகைன் அந்த இடம் வந்தால் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 6481. ஸோ இன்னைக்கு வந்து ரெண்டே கண்டிஷன் தான். ஸோ மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணுங்க. ஸோ பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல தான் ஓப்பன் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. கால் ஆப்ஷன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லை பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஃபியூச்சர்ஸ்ல. ஸோ அதோட டார்கெட் வந்து 6480. ஸோ 6480 வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ தூரம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது நிறுத்திடுங்க. அதாவது கால் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா ஸோ வந்து கட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது இந்த இடத்துல வந்து 15 மினிட்ஸ் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சுன்னா ஸோ புட் ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து அகைன் வந்து 6375 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இன்னைக்கான மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வாலட்டிலிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 6480 போயிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 6370 வந்துட்டு ஸோ அகைன் 370லேருந்து ஒரு 648, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட் வந்து எதிர்பார்க்கலாமே தவிர ஒரு ஒன் சைடு மார்க்கெட் வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 6481க்கு மேலே பிரேக் ஆனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து பாசிபிள். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பை வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ 6481 வரைக்கும் போயிட்டு கட் பண்ணிடணுமே தவிர ஸோ அதுக்கு மேலே வந்து ரிஸ்க் வந்து நம்ம வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப வந்து சிரமம் தான். ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகக்கூடிய சான்ஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி டேட்டாஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்டு தான் பார்த்தீங்கன்னா ஷோ கொடுக்குது. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிமாண்டு, ஒரு சப்ளை இல்லை, ஒரு டிமாண்ட் வந்து அதிகமாக கொடுக்கறனால ஸோ மார்க்கெட் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு தான் போயிட்டு இருக்கு. ஸோ யூஎஸ் ஆயிலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை டச் பண்ணிட்டு அகைன் வந்து கீழே தான் க்ளோஸ் வச்சது. ஸோ இருந்தாலுமே கூட ஃபால் ஆகாமல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $78 வரைக்குமே வந்துடும் நினைக்கிறேன்.
ஸோ அப்படி பார்க்குறப்ப க்ரூட் ஆயிலோட அடுத்த டார்கெட் 6480. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.